ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாண்ட்விச் எப்படி செய்ய போகிறோன்றது. நான் கொஞ்சோண்டு சிக்கன் எடுத்திருக்கேன், குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். இதுக்கு வெங்காயம்லாம் போட தேவையில்ல, சாண்ட்விச்சில் போடுறதால இது எண்ணெயிலே இப்படி பரட்டுங்க. இப்போ அதிகமாக வச்சுக்கோங்க. தீங்க உப்பு கொஞ்சமாக சேர்த்துட்டேன், உங்களுக்கு தேவையான அளவு. எனக்கு கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. சில்லி பவுட்ரு 1.5 ஸ்பூனு, மஞ்சத்தூள் போட்டிருக்கேன், கொஞ்சோண்டு சிக்கன் மசாலா போடுறேன், 1 ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். ஃபைவ் மினிட்ஸ் வெந்தால் போதும். இது தண்ணி ஊற்றிருக்கேன். ஒரு 5 மினிட்ஸ் வேகட்டும், மூடி வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் வேகட்டும். நல்லா வேகத்த வரைக்கும் நம்ம அதுக்குள்ளே வெஜிடபிள்லாம் கட் பண்ணிடலாம். வியூவர்ஸ் பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஆற வச்சு வச்சுருக்கேன். சாண்ட்விச் எப்பயுமே மில்க் ப்ரெட்டில் தான் நான் செய்கிறேன், குழந்தைங்களுக்காக. வச்சுக்கோங்க. இப்படி ஆனியன் இப்படி செட்டாக இருக்கும்போது உதிரி போட்டுக்கோங்க. இப்படி பிச்சு பிச்சு போட்டுக்கோங்க. ஒரு டமாட்டோ வச்சுக்கிட்டேன். டொமேட்டோ குடமிளகா வச்சுருக்கேன். இது மேலே சிக்கன் கொஞ்சம் வைக்கிறேன். பாருங்க, இது மயோனைஸ், இது கடையிலே கிடைக்கும். இதை லைட்டாக போட்டுக்கிறேன். என்கிட்ட பட்டர் இல்லை, அதனால் ஆயிலே லைட்டாக ஊற்றிக்கிறேன். குழந்தைங்களுக்காக நெய் தடவிப்பேன். இப்படி லாக் பண்ணிட்டு போடுங்க. இந்த லைட் ஆன் ஆகும்போது நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். அதே லைட் எரியும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ 2 லைட் வந்துருச்சு. இது பாயில் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இது மேலே லைட்டாக பிடிச்சிருக்கோம், நம்ம இப்படி எடுத்துக்கணும். கொஞ்சம் சூடாக இருக்கிறதால ஸ்பூனால் எடுக்கிறேன். பாருங்கள், சாண்ட்விச் ரொம்ப அழகாக வந்திருக்கு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா ஷேர், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.